ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தியரி சீரீஸில் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்வல்ஸ் பற்றி. ஸோ இன்டர்வல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் நிறைய கால்குலேஷன் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கிற தியரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா முதல்ல அதெல்லாம் பார்த்துருங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி, இப்போது நம்ம இன்டர்வல்ஸ் பார்ப்போம். ஸோ இன்டர்வல் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா, இப்போது ஒரு என்ன சாங் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. அது வந்து நீங்கள் இன்டர்வலாக தான் பிரிக்கலாம். ஒரு நோட்டுக்கும் இன்னொரு நோட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் இன்டர்வல். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வாசித்தாலும் சரி, கேட்டு வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இதில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதாவது கேட்டு வாசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டியூனை வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். அதாவது ரெண்டு நோட்டாக தான் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ட்விங்கிள் ட்விங்கிள் அப்படின்னா ட ட ட ட. ஸோ ட ட ட ட. ஸோ ட ட ட ட ட ட. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு என்னென்னா ட ட, அப்புறம் செகண்ட் வந்து ட டா, தேர்டு வந்து ட டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து யூனிசான், அடுத்து வந்து ஃபிஃப்த்து, அதுக்கப்புறம் அகைன் அங்கே வந்து ஃபிஃப்த்தே வந்து வருது. நம்ம அதை யூனிசான்னு சொல்லலாம் அந்த நோட்டை பொறுத்த வரைக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நீங்கள் சாங்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து ஈஸியாக அந்த இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை தியரி வைஸ் நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஒரு கீபோர்டில் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி மேஜர் ஸ்கேலுடைய டிகிரீஸ்னால் அதோட பொசிஷன். ஸோ இப்போ CDEFGAB வருது இல்லைங்களா. ஸோ சிலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். சிலேருந்து டி வந்து 2, சிலேருந்து E3. ஸோ அதுதான் டிகிரின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கும் இன்டர்வலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் நான் அதை டிகிரிஸ் ஆஃப் ஸ்கேல் சொல்கிறேன். ஸோ சி மேஜர் ஸ்கேல் அல்லது மேஜர் ஸ்கேல் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சி மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஒயிட் நோட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக புரியும் சொல்லும்போது. இந்த பிக்சரில் பாருங்கள், CDEFGAB, அதுக்கு வந்து 1 2 3 4ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. லாஸ்ட் வந்து மறுபடியும் சி வந்து 8க்கு வந்திருக்கு. அது வந்து ஆக்டேவ். ஸோ ஆக்டேவ்னா நம்ம C to C, D to D, E to E என்ன வந்து திரும்ப அது வரும். ஆனால் ஹை பீச்சில் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் த ஃப்ரீக்வன்சி, ஓகேங்களா. 220 440 அப்படி போகும். ஸோ நம்ம இப்போது இன்டர்வலுடைய நேம்ஸை வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து யூனிசான் அப்படின்னா ஒரே நோட்டை திரும்ப வாசிக்கிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா எக்ஸாம்பிள் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள்கே. ஸோ டா டா. ஸோ சேம் நோட்டு தான் திரும்ப நம்ம வாசிக்க போகிறோம். சி. அது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொருந்தோம், ஓகேங்களா. ஸோ சி அப்படின்னா சேம் நோட்டை நம்ம திரும்ப வாசிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே யூனிசான். ஸோ நீங்கள் இதை வந்து நொட்டேஷன்லேயும் எப்படி இருக்குன்னு நீங்கள் எழுதுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் இன்டர்வல். ஸோ செகண்ட் இன்டர்வல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி C to D. ஏற்கனவே உங்களுக்கு இந்த இன்டர்வல்ஸ் பற்றி சிலது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். என்ன வெறுமனே செகண்ட் மட்டும் சொல்கிறாரு இவர், மேஜர் மைனர் ஆகுமெண்டட் டிமினிஷ்ட் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு க்ளீனாக ஒரு இன்டர்வல்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நான் பேசிக்காக தெரியாதவங்களுக்கே இருந்து ஆரம்பிக்கிறது தான். அதனால் அவங்களுக்கு புரியணும், அதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன். ஸோ செகண்ட் இன்டர்வல் வந்து இப்போ CD, அது வந்து எப்படி இருக்குது நொட்டேஷனில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இப்போ தேர்ட் இன்டர்வல்ங்கிறது C to E. ஸோ நான் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். சிலேருந்து E, அப்போ Dலேருந்து Fக்கு போகும், அப்படி தான் மாறும், ஓகேங்களா. ஸோ அது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து லெட்டர் வைஸ் நல்லா வச்சுங்க. நம்ம ஆல்ஃபபெட்ஸ் படி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் இன்டர்வல் வந்து C to F. இங்கே நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் நொட்டேஷனில் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து ஃபிஃப்த்து. ஸோ C to G எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து சிக்ஸ்த்துனா உங்களுக்கு C to A. அது வந்து நம்ம நோட்டேஷனில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன்த். ஸோ C to B. அடுத்து வந்து ஆக்டேவ்.
ஸோ ஆக்டேவ்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சி டு சி, ஓகேங்களா? ஸோ அதர் நொட்டேஷனில் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான இன்டர்வல் நேம்ஸ் தான். ஸோ செகண்டு, தேர்டு, இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து வேரியேஷன். இன்டர்வலில் வேரியேஷன் இருக்குது. எப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து 7 நோட்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறோம். இங்கிலீஷில் சொன்னாலும் சரி, இல்லை சரிகமா பதனி அப்படின்னு சொன்னாலும் சரி. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 நோட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அது வந்து என்ன, உங்களுக்கு நம்ம கீபோர்டில் பார்த்தீங்கன்னா 5 பிளாக் கீஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் பற்றி அதை ஏற்கனவே போன கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இதை வந்து அதை பேஸ் பண்ணி இந்த வேரியேஷன் நமக்கு வரும். என்னென்னா பர்ஃபெக்ட் இன்டர்வல்ஸ், அப்புறம் வந்து மேஜர் இன்டர்வல்ஸ், மைனர் இன்டர்வல்ஸ். ஸோ இந்த மைனர் மட்டும் நான் ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் வந்து ஜென்ரலாக ஸ்மால் லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட் அண்ட் டிமினிஷ்டு இந்த இன்டர்வல் வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பெர்ஃபெக்ட் கேட்டகரியில் என்னென்ன இன்டர்வல்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டேவ் அண்ட் 4th, 5th. ஸோ இதில் வந்து ஆக்டேவை வந்து பெர்ஃபெக்ட் ஆக்டேவ் நம்ம மென்ஷன் பண்ணவே மாட்டோம். சொல்லும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, ஆக்டேவ்னு தான் சொல்லுவோம். பட் 5th அண்ட் 4th வந்து பெர்ஃபெக்ட் 5th ஆர் பெர்ஃபெக்ட் 4th நம்ம எழுதும் போதோ அல்லது நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ் நம்ம படிக்கும் போதோ அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஏன் பெர்ஃபெக்ட் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அப்புறம் வந்து மேஜர் அண்ட் மைனர் கேட்டகரியில் இது இந்த செகண்டு, தேர்டு, 6th, 7th எல்லாமே வரும். ஸோ இதுவும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ மேஜர் மைனர்ஸ் அப்படியில் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது சி டு டி ஏற்கனவே செகண்டுன்னு மட்டும் நான் சொன்னேன் சிம்பிளாக இல்லையா. டி ஒன்று இருக்குது, டி ஃப்ளாட் ஒன்று இருக்குது, சரியா? இதை வந்து சி ஷார்ப்புன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? சி ஷார்ப்புன்னு சொன்னீங்கன்னா அது வந்து சியை கம்பேர் பண்ணுறப்போ அது 1 to 1 அப்படின்னு வந்துடும். அது யூனிசான் கேட்டகரியில் வரும். அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸ் படி அது வந்து செகண்ட் டிகிரியில் தான் இருக்கணும், ஓகேங்களா? அதனால தான் டிக்கு கம்பேர் பண்ணி டி ஃப்ளாட்டுன்னு நம்ம போட்டிருக்கோம். தமிழ் டியூட்டோரியல்ஸ்லாம் நான் கொஞ்சம் வீடியோஸ் பார்க்குறப்போ சில பேர் வந்து ஷார்ப்பாகவே யூஸ் பண்ணுறாங்க. வாசிக்கலாம் அதை யூஸ் பண்ணி. பட் டெக்னிக்கலாக நீங்கள் தியரி நல்லா தெளிவாக கற்றுக்கணுன்னா ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். மேஜர் மைனர் செகண்ட் பார்த்தோம். அடுத்து வந்து தேர்டு. ஸோ தேர்டு அதே மாதிரி ஈயும் வரும், இ ஃப்ளாட்டும் வரும். ஸோ சி டு இ, சி டு இ ஃப்ளாட். ஸோ சி டு இ ஃப்ளாட்னா இட்ஸ் அ மைனர் தேர்ட், சி டு இனா மேஜர் தேர்ட். அப்புறம் வந்து பெர்ஃபெக்ட் ஃபோர்த். சி டு எஃப்ங்கிறது நம்ம பெர்ஃபெக்ட் ஃபோர்த்துன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் பெர்ஃபெக்ட் ஃபிஃப்த், ஓகேங்களா? பெர்ஃபெக்ட் ஃபிஃப்த் வந்து சி டு ஜி. சிக்ஸ்த்லேயும் வந்து மைனர் அண்ட் மேஜர் கேட்டகரி இருக்குது. ஸோ நமக்கு ஏ ஃப்ளாட். ஸோ ஏ ஃப்ளாட் வந்து மைனர் 6. இதெல்லாமே நம்ம கம்பேர் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து இப்போ டானிக்குங்கிறது சி தான். ஸோ சியை கம்பேர் பண்ணுறப்போ தான் இது வந்து மாறும். இதே வந்து டியோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது வேறு நேம், ஓகேங்களா? ஸோ அது புரிஞ்சுக்கணும். ஸோ சிக்கு கம்பேர் பண்ணுறப்ப தான், அதனால தான் நான் சியை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில். ஸோ சிக்கு ஏ வந்து மேஜர் 6, சிக்கு ஏ ஃப்ளாட் வந்து மைனர் 6. சேம் திங் 7th வந்து உங்களுக்கு பி அண்ட் பி ஃப்ளாட். ஸோ சி டு பி ஃப்ளாட் வந்து -7, சி டு பி வந்து மேஜர் 7th. ஸோ ஆக்டிவ் வந்து பெர்ஃபெக்ட் நம்ம அதனால தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பெர்ஃபெக்ட் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் ஆக்டிவ். ஸோ இந்த கேட்டகரிலாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து நம்ம செமிடோன்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் செமிடோன்ஸ் அந்த பர்டிகுலர் இன்டர்வல் நடுவில் என்ன இருக்குது, எத்தனை செமிடோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் நான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட நேம் யூனிசான்னா 0, அதாவது சி டு சி ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? நம்ம ஒரு செமிடோன் கூட நம்ம ஜம்ப் பண்ணலை. மைனர் செகண்டுக்கு வந்து ஒரு செமிடோன், அதாவது சி டு டி ஃப்ளாட். ஸோ ஒரே ஒரு செமிடோன் நம்ம தள்ளி போகுது. அதேமாதிரி மேஜர் செகண்டுக்கு 2, மைனர் தேர்டுக்கு 3, ஸோ மேஜர் தேர்டுக்கு 4, பெர்ஃபெக்ட் 4க்கு 5, பெர்ஃபெக்ட் 5க்கு 7. இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்லலை. ஸோ அதை வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். அது வந்து ட்ரைடோன்
இதை எஃப் ஷார்ப்னு சொன்னீங்கன்னா ஆகுமெண்டட் ஃபோர்த்துன்னு சொல்லலாம். ஜி ஃப்ளாட்டுன்னு சொன்னீங்கன்னா இதை வந்து டிமினிஷ்டு ஃபிஃப்த்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு அது வந்து ட்ரிட்டோன் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து மைனர் 6க்கு வந்து 8, மேஜர் 6க்கு 9, மைனர் 7க்கு வந்து 10, மேஜர் 7க்கு 11 அண்டு ஆக்டேவுக்கு 12. ஸோ இப்போ 12 செமிடோன்ஸ் முடிஞ்சது இல்லைங்களா ஒரு ஆக்டேவுக்கு. ஸோ 12 செமிடோன்ஸ் வந்து உங்களுக்கு நேமிங் கொடுத்தாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஈக்கு வந்து மேஜர் தேர்டு என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரில அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இஎஃப்ஜி, ஸோ ஜியில் தான் அந்த நேமிங் இருக்கணும், அது மட்டும் நல்லா கன்ஃபார்மாக வச்சுங்க. ஸோ இலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இ வந்து நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல. E2 அடுத்து எஃப் தான் நேராக இருக்குது, பிளாக் கீ கிடையாது. அப்புறம் எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். ஓகேங்களா? ஸோ ஜி ஷார்ப்பு தான் நமக்கு வந்து 4 செமிடோன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலா அப்படி. ஸோ அப்போ ஜி ஷார்ப்பு தான் ஈக்கு மேஜர் தேர்ட். அப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஏ ஃப்ளாட்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிகிரிஸ் படி பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜி இந்த நேமிங் தான் வரணும். சரியா, விளங்குதா? இதனை திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள், கரெக்டாக வருதான்னு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, கால் பண்ண வேணாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நான் கால் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், புரியலன்னா திரும்ப ரிமைண்ட் பண்ணி கேளுங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன் கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.